என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். அக்டோபர் 6ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு சோதனை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 6வது அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. சோதனை. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். மத்தேயு 6:13. கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கு உட்படுத்தப்படும் முன் ஒலிவமலையில் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுமளவும் அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். ஏன்? அவரது வாழ்க்கையின் சவாலான சிலுவை பாடுகளும் நிந்தைகளும் தேவனது கைவிடுகையும் அவர் முன் நிற்கின்றன. மிக பெரிய சோதனை காலம். ஜெபித்தார். முடிந்தது என்ற வெற்றி துணியோடு தான் செய்ய வேண்டிய மாபெரும் பணியை தேவ சித்தத்தின்படி செய்து முடித்தார். தன்னை விட்டு நீங்கினால் நல்லது என்று நினைத்தாலும் கூட ஜெபம் அவரை உச்சிதமான பணிக்கு கச்சிதமாய் ஆயத்தம் செய்தது. அதையே தன் சீடர்களிடையே அவர் எதிர்பார்த்ததால் 2 முறை சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று கூறுகிறார். லூக்கா 22:40 தொடங்கி 46 வசனங்கள் முடிய. மத்தேயுவோ விழித்திருந்து என்ற சொல்லையும் இணைத்து கூறுகிறார். மத்தேயு 26:41. நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போதும் சோதனைக்கு உட்படாதிருக்கும்படி ஜெபிக்க சொல்கிறார். நாள்தோறும் சிறு சிறு சோதனைகளை நாம் சந்தித்து கொண்டேதான் இருக்கிறோம். பிசாசானவன் தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல நம்மை சுற்றி சுற்றி வருகிறானே. இங்கே சோதனை என்பது பாவம் செய்ய தூண்டும் ஒரு கண்ணியை சுட்டுகிறது. நம்முடைய ஆசைகளே நம்மை சோதனைக்கு உட்படுத்துகின்றன. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் என்று 1 தீமோத்தேயு 6:9 கூறுகிறது. மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை என்று நீதிமொழிகள் 27:21 கூறுகிறது. இன்னும் அநேகர் விழுந்து போய் கொண்டிருக்கும் சோதனை பாலியல் சீர்கேடு. சபைகளுக்குள் பதவி ஆசை கூட சோதனைக்குட்படுத்துகிறது. இதுபோன்று பற்பல ஆசைகள் நம்மை சோதனைக்குள் இழுத்து செல்கின்றன. எத்தனை ஆசைகள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் வருமுன் காக்கும் அணை ஜெபம்தான். வந்தபின் காப்பதும் ஜெபம்தான். சோதனை மேல் சோதனை வந்தாலும் சோதனைகளை வென்ற இயேசுவிடம் பாடம் கற்றுக்கொள்ளலாமே. சோதனை மேல் சோதனை வந்தாலும் சோதனைகளை வென்ற இயேசுவிடம் பாடம் கற்றுக்கொள்ளலாமே. சோதனை நின்றெம்மை விலக்கியே காரும் வாழ்கவும் திருநாமம். தீவினையிருந்தே மீட்டிடவாரும் வாழ்கவும் திருநாமம். சோதனை நின்றெம்மை விலக்கியே காரும் வாழ்கவும் திருநாமம். தீவினையிருந்தே மீட்டிடவாரும் வாழ்கவும் திருநாமம். ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ஆமேன்.